வணக்கம் நண்பர்களே. கோர்சஸ் இன் தமிழ் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம். நம்ம போன லெசன்ல ஒரு முக்கியமான டாபிக்க பத்தி பேசினோம். அதோட தொடர்ச்சியா இன்னைக்கு நாம ஃபைனான்ஷியல் மேனேஜ்மெண்ட் பத்தி பார்க்க போறோம். இது MBA டிகிரி கோர்ஸ் செகண்ட் இயர் 3rd செமஸ்டர்ல இருக்கிற ஃபைனான்ஷியல் மேனேஜ்மெண்ட் பாடத்தோட லெசன் 1. வாங்க லெசன்குள்ள போலாம். 1.1 Introduction. ஃபைனான்ஸ்ங்கிறது ஒரு பிசினஸ்க்கு உயிர் ரத்தம் மாதிரி. ஃபைனான்ஷியல் மேனேஜ்மெண்ட்டை சயின்ஸ் ஆஃப் மணி மேனேஜ்மெண்ட்னு சொல்லலாம். பணம் எப்படி அக்வயர் பண்றது, அதாவது வாங்குறது, அப்புறம் அதை எப்படி எஃபிஷியண்டா பயன்படுத்துறதுன்னு ஃபைனான்ஷியல் மேனேஜ்மெண்ட் சொல்லிக் கொடுக்கும். யார் பணம் சேர்த்து வச்சிருக்காங்களோ அவங்க கிட்ட இருந்து பணத்தை எப்படி கண்ட்ரோல் பண்ணி வாங்குறது, அப்புறம் யார் அதை யூஸ் பண்றாங்களோ அவங்க எப்படி அதை அட்மினிஸ்டர் பண்றதுன்னு இது சொல்லும். சேர்த்து வச்சிருக்க பணத்தை ப்ரொடக்ஷனுக்கு எப்படி மாத்துறதுங்கிற ப்ராசஸ் தான் இது. ஒரு ஃபர்மோட ஃபைனான்ஷியல் ரிசோர்ஸஸை பிளான் பண்ணி கண்ட்ரோல் பண்ற மேனேஜ்மெண்ட் ஆக்டிவிட்டி தான் இது. சுருக்கமா சொல்லணும்னா, ஒரு பிசினஸ் என்டர்பிரைஸோட ஓவரால் கோலை அடையிறதுக்காக ஆசெட்ஸை அக்வயர் பண்றது, ஃபைனான்ஸ் பண்றது, அப்புறம் மேனேஜ் பண்றது தான் ஃபைனான்ஷியல் மேனேஜ்மெண்ட். பிசினஸ் ஃபைனான்ஸ்ங்கிறது ஒரு பிசினஸ் என்டர்பிரைஸோட ஃபைனான்ஷியல் நீட்ஸ் மற்றும் ஓவரால் ஆப்ஜெக்டிவ்ஸ் அடையிறதுக்காக கேபிட்டல் ஃபண்ட்ஸை அக்வயர் பண்ணி கன்சர்வேஷன் பண்ற ஆக்டிவிட்டி. பிசினஸ் ஃபைனான்ஸ்னா ஒரு பிசினஸ்ல பயன்படுத்துற ஃபண்ட்ஸை பிளான் பண்றது, ஆர்கனைஸ் பண்றது, ரெய்ஸ் பண்றது, கண்ட்ரோல் பண்றது, அப்புறம் அட்மினிஸ்டர் பண்றதுன்னு சொல்லலாம். ஃபைனான்ஸ் இந்த சயின்ஸ் ஆஃப் மணின்னு சொல்வாங்க. யார் பணம் சேமிச்சு வச்சிருக்காங்களோ அவங்க கிட்ட இருந்து பணத்தை அக்வயர் பண்ற பிரின்சிபிள்ஸ் மற்றும் மெத்தட்ஸை பத்தி இது படிக்கும். அப்புறம் யார் அதை கண்ட்ரோல் பண்றாங்களோ அவங்க அதை எப்படி அட்மினிஸ்டர் பண்றதுன்னு சொல்லும். சேர்த்து வச்சிருக்க ஃபண்ட்ஸை ப்ரொடக்டிவ் யூஸுக்கு மாத்துற ப்ராசஸ் தான் இது. ஃபைனான்ஷியல் மேனேஜ்மெண்ட்டாம் சயின்ஸ் ஆஃப் மணி மேனேஜ்மெண்ட்னு சொல்லலாம். இது ஒரு மேனேஜீரியல் ஆக்டிவிட்டி. ஒரு ஃபர்மோட ஃபைனான்ஷியல் ரிசோர்ஸஸை பிளான் பண்ணி கண்ட்ரோல் பண்றதுல இது முக்கிய பங்கு வகிக்கும். சுருக்கமா சொல்லணும்னா, ஒரு பிசினஸ் என்டர்பிரைஸோட ஓவரால் கோலை அடையிறதுக்காக ஆசெட்ஸை அக்வயர் பண்றது, ஃபைனான்ஸ் பண்றது, அப்புறம் மேனேஜ் பண்றது தான் ஃபைனான்ஷியல் மேனேஜ்மெண்ட். 1.2 Meaning and definitions. ஃபைனான்ஷியல் மேனேஜ்மெண்ட்னா ஒரு மேனேஜ்மெண்ட் ஆக்டிவிட்டியில ஒரு ஃபர்மோட ஃபைனான்ஷியல் ரிசோர்ஸஸை பிளான் பண்ணி கண்ட்ரோல் பண்ற ஒரு பகுதி. ஒரு பிசினஸ் ஃபர்ம் ஃபண்ட்ஸை எப்படி அக்வயர் பண்றது, எப்படி யூஸ் பண்றதுன்னு இது பொதுவாக பேசும். ஃபைனான்ஷியல் மேனேஜ்மெண்ட்டுங்கிறது ஒரு முக்கியமான எக்கனாமிக் ரிசோர்ஸான கேபிட்டல் ஃபண்டை எஃபிஷியண்டா பயன்படுத்துறது பத்தி சொல்றது. ஃபைனான்ஷியல் மேனேஜ்மெண்ட்னா ஒரு ஃபர்ம்க்கு லாங் டேர்ம் மற்றும் ஷார்ட் டேர்ம் கிரெடிட்ஸை அக்வயர் பண்றது, அப்புறம் அதை ஃபைனான்ஸ் பண்றது ரிலேட்டடான மேனேஜீரியல் டிசிஷன்ஸ் தான். ஒரு பிசினஸ் என்டர்பிரைஸோட ஓவரால் கோலை, முக்கியமா ஷேர் ஹோல்டரோட வெல்த்தை மேக்ஸிமைஸ் பண்றது, அடையிறதுக்காக ஆசெட்ஸை அக்வயர் பண்றது, ஃபைனான்ஸ் பண்றது, அப்புறம் மேனேஜ் பண்றது தான் ஃபைனான்ஷியல் மேனேஜ்மெண்ட். சாலமன் எஸ்ரா மற்றும் ஜான் பிரிங்கிள். ஃபைனான்ஷியல் மேனேஜ்மெண்ட்டுங்கிறது ஒரு பிசினஸோட ஆபரேஷனல் ஆக்டிவிட்டி. எஃபிஷியன்ட் பிசினஸ் ஆபரேஷன்ஸ்க்கு தேவையான ஃபண்ட்ஸை ஆப்டெயின் பண்ணி இஃபெக்டிவ்லி யூட்டிலைஸ் பண்றதுக்கு இது பொறுப்பு. மேசி. ஃபைனான்ஷியல் மேனேஜ்மெண்ட்டுங்கிறது ஒரு ஃபர்மோட லாங் டேர்ம் மற்றும் ஷார்ட் டேர்ம் கிரெடிட்ஸை அக்வயர் பண்றது, அப்புறம் அதை ஃபைனான்ஸ் பண்றது ரிலேட்டடான மேனேஜீரியல் டிசிஷன்ஸ் பத்தி பேசும். குறிப்பிட்ட ஆசெட்ஸ் அல்லது ஆசெட்ஸ் காம்பினேஷன்ஸ், குறிப்பிட்ட லயபிலிட்டி அல்லது லயபிலிட்டிஸ் காம்பினேஷன்ஸ், அப்புறம் ஒரு என்டர்பிரைஸோட சைஸ் மற்றும் growth ப்ராப்ளம் பத்தின சிச்சுவேஷன்ஸை இது கையாளும். இந்த டிசிஷன்ஸை அனலைஸ் பண்றது, ஃபண்ட்ஸோட எக்ஸ்பெக்டட் இன்ஃப்ளோஸ் மற்றும் அவுட்ஃப்ளோஸ் மற்றும் மேனேஜீரியல் ஆப்ஜெக்டிவ்ஸ் மேல அது ஏற்படுத்துற இஃபெக்ட்ஸ் அடிப்படையில் இருக்கும். பிலிப் பேட்டிஸ். ஃபைனான்ஷியல் இன்ஜினியரிங்னா இன்னோவேட்டிவ் டிசைன் மூலமா அல்லது எக்ஸிஸ்டிங் ஃபைனான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை ரீபேக்கேஜ் பண்றது மூலமா புதுசா மற்றும் மேம்படுத்தப்பட்ட ஃபைனான்ஷியல் ப்ராடக்ட்ஸை உருவாக்குறது. ஃபைனான்ஷியல் இன்ஜினியர்ஸ் புது இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸை உருவாக்க விதவிதமான மேத்தமேட்டிக்கல் டூல்ஸை பயன்படுத்துவாங்க. ஃபைனான்ஷியல் இன்ஜினியர்ஸ் உருவாக்குற புது ப்ராடக்ட்ஸ் ப்ராப்ளம்ஸ்க்கு சொல்யூஷன்ஸா இருக்கலாம், அல்லது பொட்டென்ஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்ல இருந்து ரிட்டர்ன்ஸை மேக்ஸிமைஸ் நட்சத்திரக்குறி பண்ற வழிகளா இருக்கலாம். 1.3 Nature of financial management. இது பிசினஸ் மேனேஜ்மெண்ட்ல ஒரு முக்கியமான ஆர்கன். இதோட ஃபங்க்ஷன் அக்கவுண்டிங் ஃபங்க்ஷன்ல இருந்து வேற. இது ஒரு சென்ட்ரலைஸ்ட் ஃபங்க்ஷன். இது டாப் மேனேஜ்மெண்ட் டிசிஷன்ஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இது எல்லா டைப்பான கன்சர்ன்ஸுக்கும் அப்ளிகேபிள் ஆகும். இது எக்கனாமிக்ஸ், அக்கவுண்டிங், லா, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, மேத்தமேட்டிக்ஸ் போன்ற பல டிசிப்ளின்ஸோட ரிலேட்டடானது. இதுக்கு ஃபைனான்ஷியல் பிளானிங், கண்ட்ரோல், அப்புறம் ஃபாலோ அப் தேவைப்படும். 1.4 Scope of financial management. ஃபைனான்ஷியல் மேனேஜ்மெண்ட்டோட ஸ்கோப், அதாவது அது என்னென்ன விஷயங்களை உள்ளடக்குது, வருஷங்கள் ஆக ஆக நிறைய மாறிட்டே வந்திருக்கு. முன்னாடிலாம் இதோட ஸ்கோப் வெறும் ஃபண்ட்ஸ் ப்ரொக்யூர்மெண்ட் பத்தி மட்டும்தான் இருந்துச்சு. ப்ரொக்யூர்மெண்ட்னா பணம் எங்கிருந்து வாங்கணும்னு யோசிக்கிறது. ஆனா இப்போதைய காலத்துல ஃபைனான்ஷியல் மேனேஜ்மெண்ட்னா வெறும் ஃபண்ட்ஸ் ப்ரொக்யூர்மெண்ட் மட்டும் கிடையாது. அது கூடவே இன்னும் 3 முக்கியமான டிசிஷன்ஸை உள்ளடக்குது. அவையெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட், ஃபைனான்சிங், அப்புறம் டிவிடெண்ட் டிசிஷன்ஸ். சரி, இப்ப ஃபைனான்ஷியல் மேனேஜ்மெண்ட்டோட ஸ்கோப்ல என்னென்ன முக்கியமான விஷயங்கள் இருக்குன்னு ஒன்னொன்னா பார்க்கலாம். 1. எஸ்டிமேட்டிங் ஃபைனான்ஷியல் ரிக்வயர்மெண்ட்ஸ். ஒரு பிசினஸுக்கு இப்போ எவ்வளவு பணம் தேவை, எதிர்காலத்துல எவ்வளவு பணம் தேவைப்படும்னு ஒரு ஃபைனான்ஷியல் பிளான் தயார் பண்ணி ஷார்ட் டேர்ம் மற்றும் லாங் டேர்ம் ஃபைனான்ஷியல் ரிக்வயர்மெண்ட்ஸை கணக்கிடுறது தான் இது. இது ரொம்ப முக்கியம்.
ஏன்னா பணம் எவ்வளவு தேவைன்னு தெரிஞ்சாதான் அடுத்த கட்டத்துக்கு போக முடியும். 2. டிசைடிங் கேபிட்டல் ஸ்ட்ரக்சர். கேபிட்டல் ஸ்ட்ரக்சர்னா ஒரு பிசினஸ்க்கு பணம் திரட்ட என்னென்ன வகையான செக்யூரிட்டிஸ் எவ்வளவு விகிதத்துல பயன்படுத்தணும்னு முடிவு பண்றது. உதாரணமா ஷேர்ஸ் மூலமா பணம் திரட்டுறதா இல்ல டிபென்ச்சர்ஸ் மூலமா பணம் திரட்டுறதான்னு முடிவு பண்றது. 3. செலக்டிங் எ சோர்ஸ் ஆஃப் ஃபைனான்ஸ். பணம் திரட்ட நிறைய வழிகள் இருக்கு. ஷேர் கேபிட்டல், டிபென்ச்சர்ஸ், ஃபைனான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், கமர்ஷியல் பேங்க்ஸ், இப்படி பல சோர்சஸ் இருக்கு. இதுல எது நம்ம பிசினஸுக்கு பொருத்தமான சோர்ஸ்னு தேர்ந்தெடுப்பது இந்த பகுதியோட வேலை. 4. செலக்டிங் எ பேட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட். திரட்டப்பட்ட பணத்தை எப்படி பயன்படுத்துறதுன்னு முடிவு பண்றதுதான் இது. பொதுவாக ஃபண்ட்ஸை ஃபிக்ஸ்ட் ஆசெட்ஸ்ல செலவு செய்வாங்க. அப்புறம் கொஞ்சம் பணத்தை ஒர்க்கிங் கேபிட்டலுக்காக தனியா வச்சுப்பாங்க. ஒர்க்கிங் கேபிட்டல்னா அன்றாட செலவுகளுக்கு தேவையான பணம். 5. ப்ராப்பர் கேஷ் மேனேஜ்மெண்ட். வெவ்வேறு நேரத்துல பிசினஸ்க்கு எவ்வளவு கேஷ் தேவைப்படும்னு கணக்கிட்டு அதை மேனேஜ் பண்றது. அதாவது கேஷ் பற்றாக்குறை வராம பாத்துக்கிறது. 6. இம்ப்ளிமெண்டிங் ஃபைனான்ஷியல் கண்ட்ரோல்ஸ். பிசினஸ்ல பணம் சரியாக செலவு செய்யப்படுதா, சரியான வழியில வருதான்னு கண்காணிக்கிறதுக்கு பட்ஜெட்டரி கண்ட்ரோல், ரேஷியோ அனாலிசிஸ், பிரேக் ஈவன் அனாலிசிஸ் போன்ற பல ஃபைனான்ஷியல் கண்ட்ரோல் டிவைசஸை பயன்படுத்துறது. இது பணத்தை வீண் விரயம் ஆகாமல் தடுக்கும். 7. ப்ராப்பர் யூஸ் ஆஃப் சர்ப்ளஸஸ். பிசினஸ்ல கிடைக்கிற லாபத்தை இதுல மிச்சமிருக்கும் ஃபண்ட்ஸை சர்ப்ளஸஸ்னு சொல்லலாம். எப்படி கவனமா பயன்படுத்துறதுன்னு முடிவு பண்றது. இதை சரியான விதத்துல பயன்படுத்தினா பிசினஸோட ப்ராஃபிட் growth நல்லா இருக்கும். இது தவிர ஃபைனான்ஷியல் மேனேஜ்மெண்டோட ஸ்கோப்ல இன்னும் சில விஷயங்களும் இருக்கு. ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு தேவையான மொத்த ஃபண்ட்ஸை எஸ்டிமேட் பண்றது. மார்க்கெட்ல நம்ம ஃபர்மோட கம்பெடிட்டிவ் ஃபைனான்ஷியல் ஸ்ட்ரென்த்தை அதிகரிக்கிறது. ஃபைனான்ஷியல் மார்க்கெட்ஸ்ல நடக்கிற எல்லா லேட்டஸ்ட் டெவலப்மெண்ட்ஸ் பற்றியும் தெரிஞ்சு வச்சுக்கிறது. கேபிட்டல் மார்க்கெட்ஸோட இன்டர்ஃபேசிங். லாங் டேர்ம்ல ஷேர் ஹோல்டர்ஸோட வெல்த்தை மேக்ஸிமைஸ் பண்றது. டியூ டேட்ஸ்ல லெண்டர்ஸ்க்கு பணத்தை ரீபே பண்றது. பாரோவிங்ஸுக்கு இன்ட்ரெஸ்ட் பே பண்றது. எல்லா ஸ்டேக் ஹோல்டர்ஸுக்கும் ஒரு திருப்திகரமான ரிட்டர்ன் கிடைப்பதை உறுதி செய்வது. ஃபண்ட்ஸ் மற்றும் ட்ரெஷரி ஆபரேஷன்ஸை மேனேஜ் பண்றது. டெப்டர்ஸ் கிட்ட இருந்து டைம்க்கு பணத்தை கலெக்ட் பண்றது மற்றும் கிரெடிட்டர்ஸ்க்கு டைம்க்கு பே பண்றது. பிசினஸோட அன்றாட ஒர்க்கிங் கேபிட்டல் ரிக்வயர்மெண்ட்ஸுக்கு ஃபண்டிங். ஃபண்ட்ஸை லாங் டேர்ம் மற்றும் ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் நீட்ஸ் ரெண்டுலையுமே இன்வெஸ்ட் பண்றது. காஸ்ட் எஃபெக்டிவ்னஸ். கார்ப்பரேட் கவர்னன்ஸ் தேவைகளுக்கு அட்ஹியர் பண்றது. ஃபைனான்ஷியல் மேனேஜ்மெண்ட் காலப்போக்குல நிறைய மாற்றங்களை சந்திச்சிருக்கு. இந்த மாற்றங்களை நல்லா புரிஞ்சுக்கிறதுக்கு நாம ஃபைனான்ஸ் ஃபங்க்ஷன்ல இருக்கிற ட்ரெடிஷனல் அப்ரோச் மற்றும் மாடர்ன் அப்ரோச் ரெண்டையும் பத்தி தெரிஞ்சுக்கணும். ட்ரெடிஷனல் அப்ரோச் பாரம்பரியமா ஃபைனான்ஷியல் மேனேஜ்மெண்ட் முக்கியமா இந்த விஷயங்களை தான் பார்த்துச்சு. 1. ஃபைனான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் கிட்ட இருந்து ஃபண்ட்ஸ் அரேஞ்ச்மெண்ட். 2. ஷேர்ஸ், பாண்ட்ஸ் போன்ற ஃபைனான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் மூலமா ஃபண்ட்ஸ் அரேஞ்ச்மெண்ட். 3. ஒரு கார்ப்பரேஷனுக்கும் அதோட சோர்சஸ் ஆஃப் ஃபண்ட்ஸுக்கும் இடையிலான லீகல் மற்றும் அக்கவுண்டிங் ரிலேஷன்ஷிப்பை பார்த்துக்கிறது. ட்ரெடிஷனல் அப்ரோச் இந்த விஷயங்களை கவனிக்காததால மாடர்ன் அப்ரோச் உருவாக்கப்பட்டது. 1. ரூட்டீன் ப்ராப்ளம்ஸ். 2. நான் கார்ப்பரேட் என்டர்பிரைசஸ். 3. ஒர்க்கிங் கேபிட்டல் ஃபைனான்சிங். 4. அலோகேஷன் ஆஃப் ஃபண்ட்ஸ். 2. மாடர்ன் அப்ரோச். மாடர்ன் அப்ரோச் படி ஒரு ஃபைனான்ஸ் மேனேஜர் கீழ்க்கண்ட விஷயங்கள்ல கவனம் செலுத்தணும். Financial decisions. 1. ஃபண்ட்ஸ் ரிக்வயர்மெண்ட் டிசிஷன். இது ஃபைனான்ஸ் மேனேஜர் பண்ற ரொம்ப முக்கியமான வேலை. ஒரு பிசினஸுக்கு எவ்வளவு மொத்த ஃபண்ட்ஸ் தேவைன்னு ரொம்ப கவனமா எஸ்டிமேட் பண்ணணும். இதுல ஃபிக்ஸ்டு மற்றும் ஒர்க்கிங் கேபிட்டல் ரிக்வயர்மெண்ட்ஸ் ரெண்டையுமே கணக்குல எடுத்துக்கணும். இந்த எஸ்டிமேஷன்ஸ்லாம் சரியான ஃபைனான்ஷியல் பிரின்சிபல்ஸை அடிப்படையா கொண்டு பிசினஸோட பிசிக்கல் ஆக்டிவிட்டீஸை ஃபோர்காஸ்ட் பண்ணி செய்யப்படணும். அப்பதான் பிசினஸ்ல ஃபண்ட்ஸ் பற்றாக்குறையாகவும் இருக்காது, அதிகமாகவும் இருக்காது. ஏன்னா ரெண்டுமே பெரிய பிரச்சனைகளை உருவாக்கும். 2. ஃபைனான்சிங் டிசிஷன். சரியான நேரத்துல தேவையான ஃபண்ட்ஸ் ப்ரொவிஷன் பண்றது ஃபைனான்ஸ் மேனேஜரோட முக்கியமான வேலைகள்ல ஒன்னு. ஒவ்வொரு பிசினஸ் ஆக்டிவிட்டிக்கும் ஃபண்ட்ஸ் தேவைப்படும். அதனால ஒவ்வொரு ஃபைனான்சியல் மேனேஜரும் இந்த ப்ராப்ளமை ஃபேஸ் பண்ணுவாங்க. ஃபண்ட்ஸ் எங்கிருந்து ரேஸ் பண்ணலாம், ஒவ்வொரு சோர்ஸ்ல இருந்து எவ்வளவு அமௌண்ட் ரேஸ் பண்ணலாம், அதோட காஸ்ட் மற்றும் அதுல இருக்கிற மத்த கான்சிக்வன்சஸ் என்னன்னு அவர் ஐடென்டிஃபை பண்ணணும். 3. இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன். வெவ்வேறு கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ரொபோசல்ஸை எவாலுவேட் பண்ணி பிசினஸ் என்டர்பிரைஸோட ஓவரால் ஆப்ஜெக்டிவை மனசுல வச்சு எது பெஸ்ட்னு செலக்ட் பண்ணி ஃபைனான்ஸ் மேனேஜர் பல இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் தொடர்பான டிசிஷன்ஸை எடுப்பாங்க. இது வெவ்வேறு இன்வெஸ்ட்மெண்ட் ப்ரொபோசல்ஸை எவாலுவேட் பண்றதுக்கான கிரைட்டீரியாவை ஃபிக்ஸ் பண்றது, ப்ரையாரிட்டிஸ்வை ஃபிக்ஸ் பண்றது, அதுக்கு ஃபண்ட்ஸ் கமிட் பண்றது போன்றவற்றை உள்ளடக்கும். கரண்ட் ஆசெட்ஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது பிசினஸ் என்டர்பிரைஸோட கிரெடிட் மற்றும் இன்வென்டரி பாலிசிஸை பொறுத்து இருக்கும். கிரெடிட் பாலிசி, சேல்ஸ் growth தேவை மற்றும் ஃபைனான்ஸ் அவைலபிலிட்டியை மனசுல வச்சு டிட்டர்மைன் பண்ணப்படும். அதே மாதிரி இன்வென்டரி பாலிசி, ப்ரொடக்ஷன் ரிக்வயர்மெண்ட்ஸ், ரா மெட்டீரியல்ஸ் பிரைஸோட மார்க்கெட் ட்ரெண்ட் மற்றும் ஃபண்ட்ஸ் அவைலபிலிட்டியை கணக்கில் எடுத்து செட்டப் பண்ணப்படும். 4. டிவிடெண்ட் டிசிஷன். டிவிடெண்ட் பாலிசியை எஸ்டாப்ளிஷ் பண்றது ஃபைனான்ஸ் மேனேஜரோட இன்னொரு முக்கியமான வேலை. டிவிடெண்ட் டிசிஷன்னா ஒரு பிசினஸ் என்டர்பிரைஸால ஏர்ன் பண்ணப்பட்ட ப்ராஃபிட்ஸ்ல எவ்வளோ பெர்சன்டேஜ் அதோட ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு பே பண்ணணும்னு டிட்டர்மைன் பண்றது. ஷேர்ஸோட மார்க்கெட் பிரைஸ், ஏர்னிங்ஸ் ட்ரெண்ட், ஷேர் ஹோல்டர்ஸோட டாக்ஸ் பொசிஷன் போன்ற ஃபேக்டர்ஸ் ஒரு பிசினஸ் என்டர்பிரைஸோட டிவிடெண்ட் பாலிசியை டிட்டர்மைன் பண்றதுல முக்கிய பங்கு வகிக்கும். இது உங்களுக்கு இன்னும் தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன்.
1.5 Importance of financial management. ஃபைனான்ஷியல் மேனேஜ்மெண்ட் ஒரு ஆர்கனைசேஷன்ல எவ்வளவு முக்கியம்னு தெரியுமா? இது இல்லாம ஒரு பிசினஸை சரியா நடத்தவே முடியாது. இது எதுக்கெல்லாம் நமக்கு உதவுதுன்னு பார்க்கலாம். ஒன்று, ஃபைனான்ஷியல் பிளானிங் மற்றும் ஒரு என்டர்பிரைஸோட சக்சஸ்ஃபுல் ப்ரமோஷன். ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கும் போதும் அதை நல்லா வளர்க்கும் போதும் ஃபைனான்ஷியல் பிளானிங் ரொம்ப முக்கியம். இதுக்கு ஃபைனான்ஷியல் மேனேஜ்மெண்ட் தான் ஹெல்ப் பண்ணும். 2, acquisition of funds as and when required at the minimum possible cost. நமக்கு எப்போ பணம் தேவையோ அப்போ பணம் கிடைக்கிறதுக்கு, அதுவும் ரொம்ப குறைஞ்ச செலவுல கிடைக்கிறதுக்கு ஃபைனான்ஷியல் மேனேஜ்மெண்ட் தான் வழிவகுக்கும். 3, ப்ராப்பர் யூஸ் மற்றும் அலோகேஷன் ஆஃப் ஃபண்ட்ஸ். வந்த பணத்தை சும்மா வச்சிருக்காம அதை சரியா எப்படி பயன்படுத்துறது, எந்தெந்த இடத்துக்கு எவ்வளவு ஒதுக்குறதுன்னு முடிவெடுக்க இது உதவும். 4, டேக்கிங் சவுண்ட் ஃபைனான்ஷியல் டிசிஷன்ஸ். பணம் சம்பந்தமான நல்ல டிசிஷன்ஸ் எடுக்கிறதுக்கு ஃபைனான்ஷியல் மேனேஜ்மெண்ட்ல இருக்கிற வழிமுறைகள் ரொம்ப கை கொடுக்கும். 5, இம்ப்ரூவிங் த ப்ராஃபிட்டபிலிட்டி த்ரூ ஃபைனான்ஷியல் கண்ட்ரோல்ஸ். பணத்தை எப்படி செலவு பண்றோன்னு கண்ட்ரோல் பண்ணும்போது தேவையில்லாத செலவுகள் குறையும். இது பிசினஸோட ப்ராஃபிட்டபிலிட்டியை அதிகரிக்கும். 6, இன்க்ரீசிங் த வெல்த் ஆஃப் த இன்வெஸ்டர்ஸ் அண்ட் த நேஷன். இன்வெஸ்டர்ஸோட பணத்தை பாதுகாத்து அதை லாபகரமா வளர்க்கிறது மூலமா நாட்டுக்கும் நல்லது நடக்கும். 7, ப்ரொமோட்டிங் அண்ட் மொபிலைசிங் இண்டிவிஜுவல் அண்ட் கார்ப்பரேட் சேவிங்ஸ். தனிநபர்களும் கம்பெனிஸும் சேமிக்கிற பணத்தை சரியான வழியில இன்வெஸ்ட் செய்ய இது ஊக்குவிக்கும். 1.6 Objectives of financial management. ஃபைனான்ஸை சரியா வாங்கி அதை எஃபிஷியண்டா பயன்படுத்தினா பிசினஸ் கன்சர்ன்ல பணம் நல்லா பயன்படும். இது ஃபைனான்ஷியல் மேனேஜரோட முக்கியமான வேலை. அதனால ஒரு ஃபைனான்ஷியல் மேனேஜர் ஃபைனான்ஷியல் மேனேஜ்மெண்டோட முக்கியமான ஆப்ஜெக்டிவ்ஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஃபைனான்ஷியல் மேனேஜ்மெண்டோட ஆப்ஜெக்டிவ்ஸை முக்கியமா 2 வகையா பிரிக்கலாம். 1. Profit maximization. 2. Wealth maximization. ப்ராஃபிட் மேக்ஸிமைசேஷன் எந்த ஒரு பொருளாதார ஆக்டிவிட்டியா இருந்தாலும் அதோட முக்கிய நோக்கம் லாபம் சம்பாதிக்கிறது தான். ஒரு பிசினஸ் கன்சர்னும் முக்கியமா லாபம் சம்பாதிக்கிறதுக்காகத்தான் செயல்படும். லாபம்ங்கிறது ஒரு பிசினஸ் எவ்வளவு எஃபிஷியண்டா செயல்படுதுன்னு அளக்கிற ஒரு டெக்னிக். ப்ராஃபிட் மேக்ஸிமைசேஷன்ங்கிறது ஒரு பாரம்பரியமான, கொஞ்சம் குறுகிய பார்வை கொண்ட ஒரு அப்ரோச். இது ஒரு கன்சர்னோட லாபத்தை அதிகப்படுத்துறதை எய்ம் பண்ணும். ப்ராஃபிட் மேக்ஸிமைசேஷன்ல கீழ்கண்ட சில முக்கியமான அம்சங்கள் இருக்கு. 1, ப்ராஃபிட் மேக்ஸிமைசேஷனை கேஷிங் பர் ஷேர் மேக்ஸிமைசேஷனும் சொல்லுவாங்க. இது லாபத்தை அதிகப்படுத்துறதுக்காக பிசினஸ் ஆபரேஷனை மேக்ஸிமைஸ் பண்ண வழிவகுக்கும். 2, ஒரு பிசினஸ் கன்சர்னோட இறுதி நோக்கம் லாபம் சம்பாதிக்கிறது தான். அதனால இது அந்த கன்சர்னோட ப்ராஃபிட் படி செய்ய அதிகரிக்க எல்லா வழிகளையும் பார்க்கும். 3, லாபம்ங்கிறது ஒரு பிசினஸ் கன்சர்னோட எஃபிஷியன்சியை அளக்கிற ஒரு பாராமீட்டர். அதனால இது பிசினஸ் கன்சர்னோட மொத்த பொசிஷனையும் காட்டும். 4, ப்ராஃபிட் மேக்ஸிமைசேஷன் ஆப்ஜெக்டிவ்ஸ் பிசினஸோட ரிஸ்கை குறைக்க உதவும். ஃபேவரபிள் ஆர்குமெண்ட்ஸ் ஃபார் ப்ராஃபிட் மேக்ஸிமைசேஷன். ப்ராஃபிட் மேக்ஸிமைசேஷனுக்கு சாதகமான வாதங்கள். கீழ்கண்ட முக்கியமான கருத்துக்கள் பிசினஸ் கன்சர்னோட ப்ராஃபிட் மேக்ஸிமைசேஷன் ஆப்ஜெக்டிவ்ஸுக்கு ஆதரவா இருக்கு. 1, முக்கிய நோக்கம் லாபம் சம்பாதிக்கிறது. 2, லாபம்ங்கிறது பிசினஸ் ஆபரேஷனோட பாராமீட்டர். 3, லாபம் பிசினஸ் கன்சர்னோட ரிஸ்கை குறைக்கும். 4, லாபம்ங்கிறது ஃபைனான்ஸோட முக்கிய சோர்ஸ். 5, ப்ராஃபிட் மேக்ஸிமைசேஷன் சமூக தேவைகளையும் பூர்த்தி செய்யும். அன்ஃபேவரபிள் ஆர்குமெண்ட்ஸ் ஃபார் ப்ராஃபிட் மேக்ஸிமைசேஷன். ப்ராஃபிட் மேக்ஸிமைசேஷனுக்கு பாதகமான வாதங்கள். கீழ்கண்ட முக்கியமான கருத்துக்கள் ப்ராஃபிட் மேக்ஸிமைசேஷன் ஆப்ஜெக்டிவ்ஸ்க்கு எதிரா இருக்கு. 1, ப்ராஃபிட் மேக்ஸிமைசேஷன் ஒர்க்கர்ஸ் மற்றும் கன்சியூமர்ஸை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண வழிவகுக்கும். 2, ப்ராஃபிட் மேக்ஸிமைசேஷன் கரப்ட் பிராக்டிஸ், அன்ஃபேர் ட்ரேட் பிராக்டிஸ் போன்ற தவறான நடைமுறைகளை உருவாக்கும். 3, ப்ராஃபிட் மேக்ஸிமைசேஷன் ஆப்ஜெக்டிவ்ஸ் கஸ்டமர்ஸ், சப்ளையர்ஸ், பப்ளிக் ஷேர் ஹோல்டர்ஸ் போன்ற ஸ்டேக் ஹோல்டர்ஸ் கிட்ட பாகுபாடுகளை உருவாக்கும். டிராபேக்ஸ் ஆஃப் ப்ராஃபிட் மேக்ஸிமைசேஷன். ப்ராஃபிட் மேக்ஸிமைசேஷன் குறைபாடுகள். ப்ராஃபிட் மேக்ஸிமைசேஷன் ஆப்ஜெக்டிவ்ல சில குறைகளும் இருக்கு. 1, இது வேக். இந்த ஆப்ஜெக்டிவ்ல லாபம்ங்கிறது துல்லியமா டிஃபைன் பண்ணப்படல. இது ஒரு பிசினஸ் கன்சர்னோட வருவாய் பழக்க வழக்கங்கள் பத்தி சில தேவையில்லாத கருத்துக்களை உருவாக்கும். 2, இது டைம் வேல்யூ ஆஃப் மணியை இக்னோர் பண்ணும். ப்ராஃபிட் மேக்ஸிமைசேஷன் டைம் வேல்யூ ஆஃப் மணியை அல்லது கேஷ் இன்ஃப்ளோவோட நெட் பிரசன்ட் வேல்யூவை கணக்கில் எடுத்துக்காது. இது ஒரு குறிப்பிட்ட பீரியட்ல ஆக்சுவல் கேஷ் இன்ஃப்ளோக்கும் நெட் பிரசன்ட் கேஷ் ஃப்ளோக்கும் இடையில சில வேறுபாடுகளை உருவாக்கும். 3, இது ரிஸ்கை இக்னோர் பண்ணும். ப்ராஃபிட் மேக்ஸிமைசேஷன் பிசினஸ் கன்சர்னோட ரிஸ்கை கணக்கில் எடுத்துக்காது. ரிஸ்க்ஸ் இன்டர்னல் அல்லது எக்ஸ்டர்னலா இருக்கலாம். இது பிசினஸ் கன்சர்னோட மொத்த ஆபரேஷனையும் பாதிக்கும். வெல்த் மேக்ஸிமைசேஷன். வெல்த் மேக்ஸிமைசேஷனுங்கிறது ஒரு நவீனமான அப்ரோச். இது பிசினஸ் கன்சர்ன் துறையில இருக்கிற புதிய இனோவேஷன்ஸ் மற்றும் இம்ப்ரூவ்மெண்ட்ஸை உள்ளடக்கும். வெல்த்ங்கிற வார்த்தை ஷேர் ஹோல்டர் வெல்த் அல்லது பிசினஸ் கன்சர்ன்ல சம்பந்தப்பட்டவங்களுடைய வெல்த்தை குறிக்கும். வெல்த் மேக்ஸிமைசேஷனை வேல்யூ மேக்ஸிமைசேஷன் அல்லது நெட் பிரசன்ட் வொர்த் மேக்ஸிமைசேஷனும் சொல்லுவாங்க. இந்த ஆப்ஜெக்டிவ் பிசினஸ் துறையில எல்லாராலும் ஏத்துக்கிட்ட ஒரு கான்செப்ட். ஃபேவரபிள் ஆர்குமெண்ட்ஸ் ஃபார் வெல்த் மேக்ஸிமைசேஷன். வெல்த் மேக்ஸிமைசேஷனுக்கு சாதகமான வாதங்கள். 1, வெல்த் மேக்ஸிமைசேஷன் ப்ராஃபிட் மேக்ஸிமைசேஷனை விட சிறந்தது. ஏன்னா இந்த கான்செப்ட்ல பிசினஸ் கன்சர்னோட முக்கிய நோக்கம் ஷேர் ஹோல்டர்ஸோட வேல்யூ அல்லது வெல்த்தை மேம்படுத்துறது தான். 2, வெல்த் மேக்ஸிமைசேஷன் பிசினஸ் கன்சர்னோட காஸ்டுக்கும் வேல்யூக்கும் இடையிலான கம்பாரிசனை கருத்தில் கொள்ளும்.
பிசினஸ் ஆபரேஷனுக்காக ஏற்பட்ட மொத்த காஸ்ட்ல இருந்து மொத்த வேல்யூ கண்டுபிடிக்கப்படும். இது பிசினஸ் கன்சர்னோட சரியான வேல்யூவை வழங்கும். 3. வெல்த் மேக்ஸிமைசேஷன் பிசினஸ் கன்சர்னோட டைம் மற்றும் ரிஸ்க் இரண்டையும் கருத்தில் கொள்ளும். 4. வெல்த் மேக்ஸிமைசேஷன் ரிசோர்சஸ் எஃபிஷியன்ட் அலோகேஷனை வளங்களை திறமையாக ஒதுக்குதலை வழங்கும். 5. இது சமூகத்தின் எகனாமிக் இன்ட்ரெஸ்டை உறுதி செய்யும். அன்ஃபேவரபிள் ஆர்குமெண்ட்ஸ் ஃபார் வெல்த் மேக்ஸிமைசேஷன். வெல்த் மேக்ஸிமைசேஷனுக்கு பாதகமான வாதங்கள். 1. வெல்த் மேக்ஸிமைசேஷன் பிசினஸ் கன்சர்னோட பிரெஸ்கிரிப்டிவ் ஐடியாக்கு வழிவகுக்கும். ஆனா இது இப்போதைய பிசினஸ் ஆக்டிவிட்டீஸ்க்கு பொருத்தமா இருக்காது. 2. வெல்த் மேக்ஸிமைசேஷன்ங்கிறது ஒன்னும் இல்ல, இதுவும் ப்ராஃபிட் மேக்ஸிமைசேஷன் தான். இது ப்ராஃபிட் மேக்ஸிமைசேஷனோட மறைமுகமான பேரு. 3. வெல்த் மேக்ஸிமைசேஷன் ஓனர்ஷிப் மேனேஜ்மெண்ட் கான்ட்ரோவர்சியை உருவாக்கும். 4. மேனேஜ்மெண்ட் மட்டும் சில பெனிஃபிட்ஸை அனுபவிக்கும். 5. வெல்த் மேக்ஸிமைசேஷன் ஆப்ஜெக்டிவ்ஸோட இறுதி நோக்கம் ப்ராஃபிட்டை மேக்ஸிமைஸ் பண்றதுதான். 6. வெல்த் மேக்ஸிமைசேஷன் பிசினஸ் கன்சர்னோட ப்ராஃபிட்டபிள் பொசிஷனோட உதவியோட மட்டும்தான் செயல்பட முடியும். இந்த காரணங்களால இப்போதைய நாட்கள்ல ப்ராஃபிட் மேக்ஸிமைசேஷன் இன்வெஸ்ட்மெண்ட் மற்றும் ஃபைனான்சிங் டிசிஷன்ஸ் எடுக்கிறதுக்கு ஒரு நல்ல கிரைட்டீரியனா கருதப்படல. அதனால வெல்த் மேக்ஸிமைசேஷன் தான் ஃபைனான்சியல் மேனேஜ்மெண்டோட முக்கிய ஆப்ஜெக்டிவ். வெல்த்ங்கிறது gross present net worthக்கும் பெனிஃபிட்ஸை அடைய தேவையான கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட்டுக்கும் இடையிலான வித்தியாசம். அதர் ஆப்ஜெக்டிவ்ஸ் மற்ற நோக்கங்கள் ஷேர் ஹோல்டர்ஸுக்கு ஒரு நியாயமான ரிட்டர்னை உறுதி செய்வது, growth மற்றும் எக்ஸ்பான்ஷனுக்காக ரிசர்வ்ஸ் உருவாக்குறது, ஃபைனான்சஸை எஃபிஷியன்ட் மற்றும் எஃபெக்டிவ் யூட்டிலைசேஷன் மூலமா மேக்ஸிமம் ஆபரேஷனல் எஃபிஷியன்சியை உறுதி செய்வது, ஆர்கனைசேஷன்ல ஃபைனான்ஷியல் டிசிப்ளினை உறுதி செய்வது, கம்பெனியோட லிக்விடிட்டி பொசிஷனை மெயின்டைன் பண்றது. நண்பர்களே, இன்னைக்கு நாம ஃபைனான்ஷியல் மேனேஜ்மெண்டோட இம்பார்ட்டன்ஸ் மற்றும் ஆப்ஜெக்டிவ்ஸ் பத்தி ரொம்ப தெளிவா பார்த்தோம். இது உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும் நம்புறோம். இந்த லெசன் 1ல ஃபைனான்ஷியல் மேனேஜ்மெண்ட்னா என்ன, அதோட ஸ்கோப் என்ன, என்னென்ன டிசிஷன்ஸ் எடுப்பாங்க, அப்புறம் அதோட முக்கியமான ஆப்ஜெக்டிவ்ஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்த லெசன்ல ஃபைனான்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் பத்தி இன்னும் விரிவாக பார்க்கலாம். மறக்காம நம்ம கோர்சஸ் இன் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க. நன்றி.